நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் த்ரிஷா மீது நேர் மற்றும் எதிர்மறையான பல விமர்சனங்கள் இருந்து வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறாரா த்ரிஷா? நடிகர் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தயாராகிவிட்டார். அதேபோல் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறோம் என்பதை வெளிப்படையாக காட்டவும் தொடங்கிவிட்டார். அந்த வகையில் ஆளும் கட்சிக்கு எதிராக சமீபத்தில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை குறித்து அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதோடு நிற்காமல் சம்பவ இடத்திற்கே நேரில் சென்று பரபரப்பை கிளப்பினார். அதைத் தொடர்ந்து இன்று மற்றும் ஜூலை 3ஆம் தேதி பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்து மாநாடு என அவர் அவரது வேலைகளை பிஸியாக கவனித்து வருகிறார். அது மட்டுமின்றி மக்கள் பணிகளில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதால் மீடியாக்களின் கவனமும் அவர் மீது திரும்பி இருக்கிறது. ஆனால் இப்படியே விட்டால் மக்கள் ஆதரவு கிடைத்துவிடும் என்ற காரணத்திற்காகவே அவர் மீது சில விமர்சனங்களும் எழுந்து வருகிறது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்தர், கமல்ஹாசன் வரிசையில் ஒரு நடிகர் கட்சி தொடங்கி மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது புதிது அல்ல என்றாலும் ஒரு படத்திற்கு சுமார் 200 கோடி வரை இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராக அவரது திரைப்பயணத்தில் உச்ச நட்சத்திரமாக விளங்கும் இந்த தருணத்தில் நடிப்பை விட்டுவிட்டு முழு அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிக்கை விடுத்தார். மறைமுகமாக பல மேடைகளில் தனது வரவை அவ்வப்போது பதிவு செய்த விஜயின் இந்த அறிவிப்பில் அரசியல் ஈடுபாடு பெரிதும் ஆச்சரியப்படுவதில்லை என்றாலும் சினிமாவை விட்டு வெளியேறி முழு நேர மக்கள் பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தது மக்கள் மனதில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது விரைவில் த்ரிஷா விஜய் கட்சியில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து உள்ளது. 2026 தேர்தலை விஜய் சந்திக்கும் முன்பாகவே இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துவிடும் என்கின்றனர். கலர் கண்ணாடி வாய்ஸை பொறுத்தவரையில் இந்த நிறுவனம் விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை குறித்து வரும் வதந்திகள் அல்லது செய்திகளை ஆதரிப்பது இல்லை. நடிகை த்ரிஷா இப்போது விஜய் அவர்களின் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்னும் செய்தியை மட்டும்தான் நாங்கள் பகிர்கிறோம். இதை சுற்றியுள்ள அவர்களின் தனி வாழ்க்கை மற்றும் சுதந்திரம் குறித்த விஷயங்களில் தலையிடுவது இல்லை என முடிவு செய்துள்ளோம். பல கட்சிகள் தமிழகத்தில் இருக்கும் போது தமிழக வெற்றிக் கழகத்தில் த்ரிஷா இணைவது குறித்து பல விமர்சனங்கள் எழுகின்றன. அதற்கு விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் நீண்டகால நெருங்கிய நட்பும் ஒரு வகை காரணமாக இருக்கலாம். குஷ்பு, நமிதா போன்ற ஆரம்ப காலத்தில் மற்றும் தற்போது என தமிழை சரியாக பேச முடியாத பல முன்னணி நடிகைகள் பலதரப்பட்ட தமிழக அரசியல் கட்சிகளில் பணியாற்றி வந்த நிலையில் அரசியலில் பேச்சு திறமை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அவ்வாறாக இருக்க தமிழை சரளமாக பேசும் த்ரிஷாவின் அரசியல் வாழ்க்கை எவ்வாறு தொடங்குகிறது என்பதையும், அது மட்டுமின்றி வெள்ளித்திரையில் பிளாக் பஸ்டர் ஜோடியாக வலம் வந்த விஜய் த்ரிஷா இணை அரசியலிலும் ஹிட் அடிக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.